Hi everyone. So ஏற்கனவே நம்ம 3 பார்ட்ஸ் 4 பார்ட்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா? ஜூ ஜூலை 2022ல கேட்ட கொஸ்டின் டி கோட் புக்லெட் கோடு என்னன்னா டி. ஓகேவா? ஃபைன். T1 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபைன். ஏற்கனவே 83 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். 84th இருந்து பார்க்கலாம். த ஐயூபிஏசி நேம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். ஒரு காம்ப்ளெக்ஸ் உடைய கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் உடைய ஐயூபிஏசி நேம் கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது எப்பவுமே கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸ், செகண்ட் இருக்கிறது அனியானிக் காம்ப்ளெக்ஸ். ஃபர்ஸ்ட் கேட்டியானிக் எழுதிட்டு தான் அனியானிக் எழுதுவாங்க இல்லையா? சரி, இங்க என்ன இருக்குன்னா சில்வர் கூட அக்வா இருக்கு, 2 அக்வா இருக்கு, டை அக்வா அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது இருக்கிற காம்ப்ளெக்ஸ்ல சயனிடோ இருக்கு, சயனோ இருக்கு, டை சயனோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க சில்வரை சில்வர்னே சொல்லலாம், ஆனா இங்க என்ன சொல்லக்கூடாதுன்னா சில்வர்னு சொல்லக்கூடாது, அர்ஜென்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க என்ன சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸா இருந்தா ஆஸ் அப்படியே எழுதலாம். ஆனியானிக் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், மைனஸ் இருந்துச்சுனாலே ஏட்டுன்னு எழுதுவோம். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ இதை வச்சு ஈஸியா நம்ம சொல்லிடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் ஆன்சராகவே பார்த்தலாமா? டை ஆக்வா சில்வர் 1. டை ஆக்வா 2 வாட்டர் இருக்கிற சில்வர் ஆக்சிடேஷன் நம்பர் 1. டை சயனைடோ அர்ஜென்டேட் 1. டை சயனைடோ சயனைட் 2 இருக்கிறனால டை சயனைடோ. அர்ஜென்டேட் அப்படின்னு சொல்லுவோம், அர்ஜென்டீனியம் அப்படின்ற சில்வருடைய ஒரிஜினல் நேம், ஆரிஜின் நேம். அதனால அர்ஜென்டேட் 1 அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஃபைன். 85th question. Given below are two statements. Statement 1, primary aliphatic amines react with HNO2 nitrous acid to give unstable diazonium salt. டயசோட்டிசேஷன் ரியாக்ஷன் சொல்லல, ஒரு அமீன் எடுத்துக்கிட்டு பிரைமரி அமீன் எடுத்துக்கிட்டு நைட்ரஸ் ஆசிட் கூட சேர்த்தாலே எனக்கு எப்பயுமே என்ன கிடைக்கும், N2 பிளஸ் எக்ஸ் மைனஸ்னு ஒன்று கிடைக்கும், டயசோனியம் சால்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகே. ஸ்டேட்மெண்ட் 2, primary aromatic amines react with HNO2 to form diazonium salts which are stable even above 300 Kelvin. அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய டயசோனியம் சால்ட் 300 கெல்வினுக்கு அபோவா ஹீட் பண்ணாலும் ஸ்டேபிளா தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த லைட் ஆஃப் த அபோவ் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல எது கரெக்ட்னு கேக்குறாங்க. சோ நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், நைட்ரஸ் டயசோனியம் சால்ட் ஃபார்ம் ஆகும், ஆனா அதனுடைய ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். கோல்டு கண்டிஷன்ல மட்டும் தான் டயசோனியம் சால்ட்டுக்கு நம்மளுக்கு கலரே உருவாகும். அது ஈஸியா ஹாலஜன் போயிட்டு நைட்ரஜன் கேஸ் எஸ்கேப் ஆயிட்டு ஹாலோ அரீனா, ஹாலோ அல்கேனா ஏதாவது ஒன்னா மாறிடும் இல்லையா? அரோமேட்டிக் அமீனா இருந்துச்சுன்னா ஹாலோ அரீனா மாறிடும். ஆர் வாட்டர் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஆல்கஹால் காம்பவுண்டா மாறும் இல்லையா? N2 கேஸ் போயிடும், Cl போயிட்டு OH வந்து சேர்ந்து ஆல்கஹாலாவும் மாறலாம், அல்லது Cl அதுல சேர்ந்து ஹாலோ அரீனாவும் மாறலாம் ஹைட்ராலிசிஸ் பண்ணலனா. பட் அதுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்குமான்னு பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்காது. 5 டிகிரி செல்சியஸ்க்கும் கம்மியா இருந்துச்சுன்னா, 5 டிகிரி செல்சியஸ்னா அர்த்தம் 273 பிளஸ் 5 278 கெல்வினை விட அதிகமாயிடுச்சுனாலே டெம்பரேச்சர் அதனாக ஆரம்பிச்சிடும், அன்ஸ்டேபிள் பிரிய ஆரம்பிச்சிடும், டிசோசியேட் ஆகி நைட்ரஜன் கேஸ் போயிடும். ஓகேவா? சோ 300 கெல்வின்ல அது ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்றாங்க, தப்பு. அதுவும் 300 விட அதிகமா இருக்கும் போது ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்றாங்க, அது தப்பு கண்டிப்பா. ஓகே, ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் மேக்ஸிமம். சோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், நைட்ரஸ் ஆசிட் கூட சேர்ந்தா டயசோனியம் சால்ட் ஃபார்ம் ஆகுதுன்றது கரெக்ட். பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். அது ஸ்டேபிளா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் இங்க ரியாக்ஷன்ஸா எழுதிருக்கோம். Primary aliphatic amines react with nitrous acid and gives unstable diazonium salts which turns into alcohol. So nitrous acid கூட diazonium salt கிடைக்குதா? வாட்டர் ஹைட்ராலிசிஸ் பண்ணாதான் அது என்ன ஆகுதுன்னா நைட்ரஜன் கேஸ் போயிட்டு குளோரின் ஒரு H எடுத்துட்டு அசிசிலா போயிட்டு OH வந்து சேர்ந்து ஆல்கஹால் கிடைக்குது. Fine. Primary aromatic amines react with nitrous acid and give stable diazonium salts which are stable at 273 Kelvin. 273 என்னன்னு தெரியுதா? 0 டிகிரி செல்சியஸ். 278 Kelvin. 278 அர்த்தம் 5 டிகிரி செல்சியஸ். அப்ப 0 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் டயசோனியம் சால்ட்ஸ் எல்லாமே ஸ்டேபிளா இருக்கும். அதுக்கு மேல ஹீட் பண்ணாலே அது என்ன ஆரம்பிச்சிடும், டிசோசியேட் ஆயிடும். ஓகேவா? சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும், ஐஸ் பீக்கர்ஸ் எடுத்துக்கிட்டு ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு அதுக்குள்ளார இந்த டெஸ்ட் டியூபை வைப்போம். அப்பதான் எனக்கு அந்த ரெட் ஆரஞ்சோ ஏதோ ஒரு டயசோனியம் காம்ப்ளெக்ஸ் உடைய கலர் இருக்கும்ல, எல்லாமே டை டெஸ்ட்னு நம்ம சொல்லுவோம், கலர்ஸ் உருவாகும். அந்த டயசோனியம் காம்ப்ளெக்ஸ் உடைய கலர் எனக்கு ஒழுங்கா தெரியணும்னாலே, ஆரஞ்சு கலரோ கிரீன் கலரோ ப்ளூ கலரோ தெரியணும்னா நான் கோல்டு கண்டிஷனா தான் வச்சிருப்பேன், நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல கூட வைக்க மாட்டேன். ஓகேவா? ஃபைன், ஏன்னா டிசோசியேட் ஆயிடும். ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம 85 வரைக்கும் பார்த்திருக்கோம், 35 கொஸ்டின்ஸ். இது எல்லாமே செக்ஷன் ஏல இருந்து வந்துச்சு. இட்ஸ் a கம்பல்சரி கொஸ்டின், ஹோப் யூ நோ. ரிமைனிங் செக்ஷன் பி ல பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆனா இந்த 15ல நீங்க 10 அட்டென்ட் பண்ணா போதும். ஓகேவா? இன்கேஸ் நீங்க சார் நான் 11 அட்டன் பண்றேன் 12 அட்டன் பண்றேன் எனக்கு இதுல அதிகமா தெரியுதுன்னு நீங்க நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் 10க்கு மட்டும் தான் அவங்க மார்க் கொடுப்பாங்க, லாஸ்ட் 2 கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் 10ல உங்களுக்கு தப்பா இருந்து லாஸ்ட் 2ல மார்க் இருந்தாலும் கூட அதை அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சோ நீங்க எக்ஸாக்டா 10 கொஸ்டின்னா 10 கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஓகே, 86th கொஸ்டின் பார்க்கலாமா? The product formed from the following reaction sequence. So இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா சயனோபென்சின் கொடுத்திருக்காங்க இல்லையா? பினைல் நைட்ரைல் ஆர் சயனோபென்சின். ஓகே, இந்த பினைல் சைனைடு கூட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வாட்டர் ஆட் பண்றாங்க. இட்ஸ் a reducing agent. Hope you know
சைனைடை ரெடியூஸ் பண்ணா என்ன ஆகும்? கார்பன்ல 2 ஹைட்ரஜன், நைட்ரஜன்ல 2 ஹைட்ரஜன். அப்போ அமீனா மாறுமா? CH2NH2 ஒரு பிரைமரி அமீன் கிடைக்கும். பென்சைல் அமீன் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். ஓகே, அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா சோடியம் நைட்ரைட்டும் HCl ஆட் பண்ணாங்க. இப்போ இந்த காம்பவுண்ட்னா ஆக்சுவலா டைசோனியம் காம்ப்ளெக்ஸ். நான் உங்களுக்கு என்ன சொல்லிருப்பேன்னா HNO2 நைட்ரஸ் ஆக்சைடுன்னு சொல்லிருப்பேன். பாருங்க, இந்த NaNO2 சோடியம் நைட்ரேட்டையும் HCl ஆட் பண்ணா இது டயசோடிசேஷன் ரியாக்ஷன் நீங்க பாத்திருப்பீங்க. இந்த Na இங்க இருக்கிற Cl எடுத்துட்டு NaCl போயிடும், சோடியம் குளோரைடு. H வந்து NO2 கூட சேர்ந்தா சோடியம் நைட்ரேட் ஃபார்ம் ஆகும். அது இங்க சேர்ந்துச்சுன்னா ஆகும், பிரைமரி அமீன் கூட நைட்ரஸ் ஆசிட் சேர்ந்தா N2Cl டயசோனியம் காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணும். கரெக்டா? தேர்ட் ஒன் ஹைட்ராலிசிஸ். ஹைட்ராலிசிஸ் பண்ணாலே ஸ்டெபிலிட்டி போயிட்டு, அதாவது குளோரின் போயிட்டு நைட்ரஜன் கேஸ் போயிட்டு அந்த இடத்துல OH வந்து சேரும். அப்ப ஆல்கஹாலா மாறும். சோ எந்த மாதிரி ஆன்சர்ஸ் கிடைக்கலாம்? தேர்ட் ஒன் ஆன்சர்ஸ். ஓகேவா? இந்த ஆன்சரை பார்த்துட்டு சொல்லல, அப்படியே புரிஞ்சுக்கிட்ட வச்சதே சொல்லலாம். ஃபைன், சைனைடு இருக்கு, ரெடியூசிங் ஏஜென்ட் போடும்போது என்ன ஆகுது? அமீனா மாறுது. கார்பன் கூட 2 ஹைட்ரஜன், நைட்ரஜன் கூட 2 ஹைட்ரஜன். அதுக்கப்புறம் நைட்ரஸ் ஆசிட், அதாவது சோடியம் நைட்ரேட்டும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் சேர்க்கும் போது இது நைட்ரஸ் ஆசிட் உருவாக்கும். டைசோனியம் காம்ப்ளெக்ஸ் ஆர் டயசோடிசேஷன் ரியாக்ஷன் எனக்கு பென்சின் டைசோனியம் குளோரைடு ஒன்று கிடைக்குது. அகைன் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நைட்ரஜன் கேஸா போயிடும் N2, குளோரின் இதுல இருக்கிற ஒரு H பிளஸ் எடுத்துட்டு HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிடா போயிடும். OH மைனஸ் இந்த இடத்துல வந்து சேர்ந்துச்சுன்னா பென்சைல் ஆல்கஹால் C6H5CH2OH கிடைக்கும். இதுதான் தேர்ட் ஆப்ஷன்ல இருந்துச்சு. ஓகேவா? ஃபைன். 87th question. Which one of the following is not formed when acetone reacts with 2-pentanone in the presence of dilute NaOH followed by heating? So என்ன சொல்றாங்க? அசிட்டோன் கூட 2-pentanone react ஆக போகுது. கரெக்டா? Which one of the following is not formed? Acetone reacts with 2-pentanone. Acetone CH3 CO CH3, 2-pentanone 5 கார்பன்ல செகண்ட் கார்பன்ல கீட்டோன் இருக்கு. இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது டைலூட் NaOH இன் பிரசன்ஸ்ல ரியாக்ட் ஆகுது. அப்படின்னா இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? கிராஸ்ட் ஆல்டால் கண்டென்சேஷன், ரைட்? இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட்ஸ்ல which one of the following is not formed? இதுல எது ஃபார்மே ஆகாதுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் ஃபார்ம் ஆகுன்ற பாசிபிலிட்டி நமக்கு தெரிஞ்சுச்சுனா தான் எது ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்ல முடியும். ஆன்சர் 1 கொடுத்திருக்காங்க, டபுள் பாண்ட். ஆக்சுவலா நீங்க பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்டால் கண்டென்சேஷன், கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன் எல்லாத்துமே சின்னமால்டிகைட், சின்னமனோன் இந்த மாதிரி கனிஜ ரியாக்ஷனா இருந்தாலும் சரி, அல்லது குரோட்டனால்டிகைட், குரோட்டனோன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டால் கண்டென்சேஷனா இருந்தாலும் சரி, எலிமினேஷன், பீட்டா எலிமினேஷன் ஒன்று நடக்கும். பீட்டா எலிமினேஷன் நடந்து வாட்டர் மாலிக்யூல் வெளியில போயிட்டு எனக்கு என்ன நடக்கும்? டபுள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சோ அந்த மாதிரி தான் இங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எழுதிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர்னு சொல்லிருக்காங்க. சோ பாருங்க என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன், போத் ரியாக்டன்ஸ் கண்டெய்ன்ஸ் ஆல்பா ஹைட்ரஜன். ஆல்பா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது ஆல்டால் கண்டென்சேஷன்ல இன்வால்வ் ஆகும். ஆல்பா ஹைட்ரஜன் இல்லனா, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜனா அது எதுல இன்வால்வ் ஆகும்? கனிஜாரோல இன்வால்வ் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிற ஒரு காம்பவுண்ட், ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாத ஒரு காம்பவுண்ட் இப்படி இருந்துச்சுன்னா கிளைசன் ஸ்மித் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல? சரி, அதே மாதிரி பென்சாயின் காண்டென்சேஷன், இந்த மாதிரி நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, சோ அசிட்டோன் பிளஸ் 2-pentanone டைலூட் NaOH ஹீட் பண்றோம். சோ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. 1 2 3 4 5 6 7. இது ஹெப்ட். அதுல 2ல 1 இருக்கு, 3ல ஈன் இருக்கு. ஆமாவா? 4ல மெத்தில் இருக்கு. 4 மெத்தில் ஹெப்ட் 3 இன் 2 1 அப்படின்னு சொல்லுவோம். 4 மெத்தில் ஹெப்ட் 3 இன் 2 1. இதே மாதிரி அடுத்தது ஒரு காம்ப்ளெக்ஸ். இது எல்லாத்துக்குமே நான் நேம் சொல்றதை விட ஜஸ்ட் ஸ்ட்ரக்சரை மட்டும் பாருங்க. இப்போ இதுல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் மொத்தம் 5 இருக்கு. கரெக்டா? 6 சாரி, இந்த 6 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. இந்த 6 ஸ்ட்ரக்சர்ல 3 ஸ்ட்ரக்சர்ஸ் 2 3 4ல இருக்கு. எந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிறது மட்டும் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, சோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் நான் மறுபடியும் கூட காமிக்கிறேன். ஜஸ்ட் பாஸ் பண்ணி ஸ்லோவா இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி அதுல இருந்து வரும் அப்படின்றத பாருங்க. ஓகேவா? 5th ஒன், 4th ஒன், இந்த எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே பார்த்துக்கோங்க. பார்த்தாச்சா? ஓகே, 88th question. The pollution due to oxides of sulfur gets enhanced due to the presence of. ஏற்கனவே சல்ஃபரால நம்மளுக்கு பொல்யூஷன்ஸ் இருக்கும் இல்லையா? வல்கனிக் எரப்ஷன்ல எல்லாம் சல்ஃபர் வெளியில வரும். ரப்பர்லாம் நம்ம எக்ஸாம்பிள் லாரி, பஸ், டயர்லாம் இருக்கு இல்லையா? அந்த டயர்ஸ் எல்லாம் சல்ஃபர் ஆட் பண்ணிருப்பாங்க, வல்கனைஸ் பண்ணிருப்பாங்க எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிக்காக. சோ இதுல இருந்தெல்லாம் நம்மளுக்கு பொல்யூஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்கு, எரியறதுனால இருக்கிறதுனால. The pollution due to oxides of sulfur get enhanced due to the presence of. ஆல்ரெடி பொல்யூஷன் இருக்கு சல்ஃபரால, கெட்ஸ் என்ஹான்ஸ்ட், அது இன்னும் அதிகமாகுது இதனால. அப்படின்னா எதனாலன்னு கேக்குறாங்க. பாருங்க, பார்ட்டிகுலேட் மேட்டர், ஓசோன், ஹைட்ரோகார்பன்ஸ், ஹைட்ரஜன் பெராக்சைடு. சோ ஆன்சர் என்ன சொல்றாங்க? பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஆன்சரை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா உங்களுக்கு அது இன்னும் தெளிவா புரியும். ABD ஒன்லி அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆமா தானே? A பார்ட்டிகுலேட் மேட்டர், ஓகே, B என்னது? ஓசோன், D என்றது ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஓகேவா? ஹைட்ரோ கார்பனால எந்த ஒரு பொல்யூஷனும் உருவாக்க போறது இல்ல. ஃபைன். சோ இத பாருங்க, பிரசன்ஸ் ஆஃப் பார்ட்டிகுலேட் மேட்டர் இன் பொல்யூட்டட் ஏர் கேட்டலைஸ்டு
catalyzes the oxidation of sulfur dioxide to sulfur dioxide. So ஒரு பர்டிகுலர் மேட்டர் எடுத்துக்கும் போது அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னா சல்ஃபர் டைஆக்சைடா கன்வெர்ட் பண்ணுது வெனடியம் ப்ராசஸ். லைக் ஆமா தானே, ஆக்சுவலா வெனடியம் பென்டாக்சைடு நம்ம கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணுவோம். கான்டாக்ட் ப்ராசஸ், ஹேபர் ப்ராசஸ், கான்டாக்ட் ப்ராசஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? சோ இது கான்டாக்ட் ப்ராசஸ் மாதிரி சல்ஃபர் டைஆக்சைடா சல்ஃபரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன் அது. பட் ஜெனரலா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சல்ஃபர் டைஆக்சைடு சல்ஃபர் ட்ரைஆக்சைடா மாறும். இந்த மாதிரி சில பர்டிகுலர் மேட்டரை எடுத்துக்கும் போது நான் இது மாத்திரேன்னா இது எனக்கு பொல்யூஷனை அதிகமாக்கிறதுக்கு காரணமா இருக்கு, என்ஹான்ஸ் பண்ணுது. திஸ் ரியாக்ஷன் கேன் ஆல்சோ பி ப்ரமோட்டட் பை ஓசோன் அண்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு. என்ன சொல்றாங்க, எனக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு ஓசோன் கூட சேர்ந்தாலும் சல்ஃபர் டை ஆக்சைடா மாறும், பெராக்சைடு கூட சேர்ந்தாலும் இது நேசன்ட் ஆக்சிஜன் தரும், ஒரே ஒரு ஆக்சிஜன் தரும். அந்த ஆக்சிஜன் சல்ஃபர் டை ஆக்சைடு கூட சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபூரிக் ஆசிட உருவாக்கும். அப்ப இது மூலியமாலாம் நான் என்ன பண்றேன், பொல்யூஷனை அதிகமாக்குறேன், சல்ஃபருடைய வேல்யூவை, ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபரை என்ஹான்ஸ் பண்றேன், அதிகமாக்குறேன்னு சொல்றாங்க. சோ இந்த மூணும் தான் ஆன்சர். பார்ட்டிகுலேட் மேட்டர், ஹைட்ரோகார்பன்ஸ், ஓசோன், ஹைட்ரஜன் பெராக்சைடு. பார்ட்டிகுலேட் மேட்டர், ஓசோன், ஹைட்ரஜன் பெராக்சைடு, இந்த மூணு இருக்கிற ஆப்ஷன் 1. அதனாலதான் 1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபைன். 89th question. 3O2 gives 2O3. பாருங்க, 3 மோல் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு எனக்கு 2 மோல் ஓசோனை உருவாக்குறேன். For the above reaction at 298 Kelvin, Kc is found to be equilibrium constant depend upon concentration. என்ன கொடுத்துருக்காங்க, 3.0 into 10⁻⁻59. இது ரொம்ப 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 ஹையர் வேல்யூ, ஞாபகம் வச்சுக்கோங்க. K வேல்யூ 15 விட அதிகமா இருக்கும்போது ரொம்ப ஹையர் வேல்யூவா சொல்லுவோம்ல. If the concentration of oxygen at equilibrium is 0.040 m, then concentration of ozone என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க. ஆக்சிஜனுக்கு அவங்க கொடுத்தாங்க, ஓசோனுக்கு என்னன்னு கேக்குறாங்க. K வேல்யூ அவங்களே கொடுத்தாங்க. சோ கண்டுபிடிக்கலாமா? Kc equal to concentration of ozone divided by concentration of oxygen. கரெக்டா? ஏன்னா ப்ராடக்ட் உடைய கான்சன்ட்ரேஷன் divided by reactant உடைய கான்சன்ட்ரேஷன் இப்படி தானே எழுதுவேன். அப்போ Kc equal to O3 2 moles சேர்த்தனால 2 stoichiometric coefficient, அதே மாதிரி O2 க்கு 3 moles சேர்த்தனால பவர்ல 3. ஓகே, சோ O3 twice, அதாவது O3 square is equal to Kc into இது டிவைட்ல இருக்கிறதுனால வந்துச்சுன்னா மல்டிபிள் ஆகும். அப்போ O2 cube அப்படின்னு எழுதுவோம். கரெக்டா? சோ Kc உடைய வேல்யூ நமக்கு தெரியும், 3 into 10⁻⁻15. O2 ஆக்சிஜனுடைய கான்சன்ட்ரேஷன் அவங்க கொடுத்திருக்காங்க. பாருங்க, if the concentration of oxygen at equilibrium 0.040 ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப 3 into 10⁻⁻59 ன்றது Kc வேல்யூ. O2 உடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவுனா, ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் 0.04. இங்க கியூப் இருக்கு, O2 3 மோல்ஸ் எடுத்துக்கிட்டோம், அதனால பவர்ல 3. சோ இதை கியூப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை இடத்தையும் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 1.9 into 10⁻⁻63 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் இந்த ஒரு டிஜிட்டை தள்ளி வச்சு 19 into 10⁻⁻64ன்னு கூட எழுதலாம். ஓகேவா? O3 ஸ்கொயருக்கு, அதாவது O3 பவர் 2க்கு தான் இது. எனக்கு ஓசோனுக்கு தான் அவங்க கேட்டாங்க கான்சன்ட்ரேஷன். அப்ப ஓசோனுக்கு வேணும்னா ஓசோனுடைய ஸ்கொயர் வேல்யூல இருந்து ஓசோனுக்கு வேணும்னா நம்ம ரூட் எடுக்கணும் இல்லையா? லெஃப்ட் சைட்ல ஸ்கொயர் இருக்குது, ரைட் சைட்ல போச்சுன்னா ஆகும், ரூட் ஆகும். அப்போ நம்ம என்ன எழுதலாம், 19க்கு ரூட் எடுத்தா 4.38 into 64ல பாதி 32. ஓகே, ரூட் எடுக்கிறோம்னா பவர்ல இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாதியா எழுதிக்கலாம். அது உங்களுக்கு தெரியல, பவர்ல 1/2 இருக்கிறதா அர்த்தம். சோ மேல எது இருந்தாலும் அதை 2ல எழுதிக்கலாம். அதுக்காக தான் ஆட் நம்பர் இருக்கிறத ஈவன் நம்பரா மாத்திரம், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O3 at equilibrium. So O3 உடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 4.3 into 10⁻⁻38 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. -32. ஓகே, so 90th question பாத்தலாமா? The correct IUPAC name of the following compound is. So இங்க ஒரு காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க, இதுல கரெக்ட் IUPAC நேம் என்னன்னு கேட்காங்க. குளோரின் இருக்கு, ஆல்கஹால் இருக்கு, புரோமின் இருக்கு, மெத்தில் இருக்கு. இந்த 4 சப்ஸ்டிடியூஷன்ஸ்ல எதை வச்சு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்? ஹாலஜன்ஸ்கா, ஆல்கஹாலுக்கா? ஆல்கஹாலுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அப்படின்னா எங்க இருந்து நம்பர் பாருங்க, இங்க இருந்து கொடுத்தீங்கன்னா 1 2 3 4 5 6. சோ 4th கார்பன்ல ஆல்கஹால் வருது. லெஃப்ட்ல இருந்து ரைட்ல கொடுத்தா, ரைட்ல இருந்து கொடுத்தா புரோமின் அட்டாச் இருக்கிற கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பனா 1 2 3 3rd கார்பன்லயே ஆல்கஹால் வருது. அப்ப நம்ம ஆல்கஹாலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு தான் நம்பர் கொடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல புரோமின் இருக்கு, செகண்ட் 3rd கார்பன்ல ஆல்கஹால் இருக்கு, 4thல மெத்தில் இருக்கு, 5thல குளோரின் இருக்கு. ஓகேவா? ஏபிசில ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்க, புரோமின் தான் ஃபர்ஸ்ட் வராங்க, அதுக்கப்புறம் குளோரின் வருவாங்க, அதுக்கப்புறம் மெத்தில் வருவாங்க. கரெக்டா? அப்ப 1 புரோமோன்னு சொல்லணும். தென் 1 2 3 4 5 குளோரோன்னு சொல்லுவோம் இல்ல. 4ல என்ன இருக்கு, மெத்தில் இருக்கு. ஏபிசிடில எது ஃபர்ஸ்ட் வரும்ன்றத வச்சு நம்ம சொல்லிடலாம். அப்ப 1 புரோமோன்னு சொல்லுவோம், 5 குளோரோன்னு சொல்லுவோம், 4 மெத்தில்னு சொல்லுவோம். இந்த மூணும் இருந்து எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கு, 1 2 3 4 5 6 6 கார்பன் ஹெக்ஸ். 3rd கார்பன் இருக்கிறதுல 3 ஆல் ஹெக்ஸேன் 3 ஆல். சோ 4th ஆப்ஷன்ல இருக்கு 1 புரோமோ 5 குளோரோ 4 மெத்தில் ஹெக்ஸேன் 3 ஆல். புரியுதா உங்களுக்கு? ஓகே, சோ இங்க நம்பர் கொடுத்திருக்காங்க, நான் எழுதணும்னு அவசியம் இல்லை, ஆமா தானே? ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.